எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்லேயே இந்த மிளகாய்த்தூள் பண்ணி வச்சுருவாங்க எப்போவுமே. இப்போ தீந்துருச்சு பண்ணலான்ட்டு இந்த புளியம்பட்டி மிளகாய்ங்க இது நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது 1 கிலோங்க. அதுக்கு கொத்தமல்லி அரை கிலோ, அது அரை கிலோ. இது ஏசுக்கிற மாதிரி 250. இது அரை கிலோ, இது 1/4 கிலோ. சீரகம், கொத்தமல்லி, இந்த சோம்பு, இந்த குறும்புளகு, இந்த பட்டை, இந்த பொட்டுக்கடலை, இந்த மஞ்சத்தூள் கடைசியில் கலக்கிறதுக்கு, அப்புறம் கசகசா ஒரு 50, அப்புறம் கடுகு ஒரு 50, வெந்தயம் ஒரு 50, அப்புறம் இந்த பட்டை கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலை, இதில் அதுக்கு தகுந்த சரக்குங்க. பெருங்காயத்தூள். இதை நல்லா இந்த மிளகாய் சின்ன சின்ன மிளகாய் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தேர்ந்து தண்ணியை எடுத்துட்டு தனித்தனியாக வறுத்துடணுங்க. நல்லா மிளகாய் சிம்மிலே வச்சு நல்லா வறுப்படுற அளவில் வறுக்கணுங்க. இது அப்படியே நம்ம வறுக்கலாம். இந்த அடுப்பில் ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூனில் எண்ணெய் அப்படி விட்டுறலாங்க. அந்த மிளகாய் அப்படியே போட்டு அப்படியே வறுக்கலாங்க. அடுப்பு லைட்டாக சிம்மிலே வச்சு நல்லா மணம் வர அளவில் அப்படியே வறுக்கணும். இந்த மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. அப்படியே ஆட்டினோன்னா அந்த உள்ள விதை அப்படியே சவுண்டு வரும். அப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துட்டோங்க. அதுக்கு ஒரு கிராமம் ஒரு 100 கிராம் இந்த மிளகாய் போடணும் கொஞ்சம் காரத்துக்கு. இதையும் சேர்த்து அப்படி வறுத்துடலாம். மிளகாய் ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இது சக்கு புல்லமும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதில் இந்த வெள்ளை உளுந்து, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் அரிசி 3 ஒவ்வொரு டம்ளர் போட்டு அதையும் வறுத்து இந்த சரக்கோடு போட்டேன்னா நல்லா ஸ்மெல்லாக நல்லா வாசமாக நல்லா மிளகாத்தூள் நல்ல மணமாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. இது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். கடைசியில் இந்த பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் அரைச்ச வட்டிக்கு கலந்துக்கலாங்க. இந்த மிளகாயை அரைச்சி வச்சுட்டேன்னா 1 வருஷத்துக்குமே அப்படியே கெடாமல் இருக்குங்க. நம்மளுக்கு மிளகாய்த்தூள் இருக்கும்போது கவலை இல்லாமல் இருக்கலாம். சாம்பாருக்கு மிளகாய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சூப்பரான நல்ல மணமாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. இந்த மெத்தட் நீங்களும் அரைச்சி வைங்க. 1 வருஷத்துக்கு நம்ம மிளகாத்தூள் இல்லைன்னு கவலை இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால்